இனி மொபைல் மற்றும் லேண்ட்லைனில் பேசுவதற்கு ரீசார்ஜ் மட்டுமல்லாமல் மொபைல் எண்களுக்கும் தனியாக கட்டணம் செலுத்த வேண்டும் என்ற புதிய நடைமுறையை அமல்படுத்த இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது. இன்றைய காலகட்டத்தில் மொபைல் போன்களின் ஆதிக்கம் என்பது மனித குலத்திடம் இருந்து தவிர்க்க முடியாத சக்தியாக மாறியிருக்கிறது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரது கைகளிலுமே ஒன்றுக்கு மேற்பட்ட மொபைல்களும் புழக்கத்தில் உள்ளது. ஒரு கட்டத்தில் செல்போன்களின் பயன்பாட்டை ஊக்குவிப்பதற்காக மொபைல் நிறுவனங்கள் போட்டி போட்டுக்கொண்டு சலுகைகளை வாரி இறைத்தன. இலவச மெசேஜ், இலவச டேட்டா, ஃப்ரீ டாக் டைம் என அனைவரையுமே மொபைல் பயன்பாடு என்ற மாய வலைக்குள் இழுத்தனர். தாறுமாறான எண்ணிக்கையில் இருந்த மொபைல் நிறுவனங்களையும் பெரிய நிறுவனங்கள் விலை கொடுத்து வாங்கி தற்போது 4 பெரிய நிறுவனங்கள் மட்டுமே மொபைல் சேவையில் நிலை நிற்கின்றன. படிப்படியாக ஸ்மார்ட் போன்களின் ஆதிக்கம் தலை தூக்கியதும் மனிதர்களிடம் இருந்து மொபைலை பிரிக்கவே முடியாது என்ற நிலை வந்ததும் தாங்கள் வைத்ததுதான் சட்டம் என்ற கதையில் அடிப்படை கட்டணத்தை பன்மடங்கு உயர்த்தியதுடன் வருடத்திற்கு ஒரு முறை என்று தாறுமாறாக மாதாந்திர ரீசார்ஜ் கட்டணங்களையும் உயர்த்தி வருகின்றன. இந்த நிலையில் இனி இந்தியாவில் பயன்படுத்தப்படும் மொபைல் மற்றும் லேண்ட்லைன் எண்களுக்கு தனியாக கட்டணம் வசூலிக்க வேண்டும் என இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையமான ட்ராய் அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பரில் நிறைவேற்றப்பட்ட புதிய தொலைத்தொடர்பு சட்டத்தின் கீழ் பொதுமக்கள் பயன்படுத்தும் மொபைல் எண்களுக்கு கட்டணம் வசூலிக்க மத்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குத்துறை ஆணையமான ட்ராய் பரிசீலித்து வருகிறது. இந்த கட்டணம் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் மீது விதிக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளது. அந்நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களிடம் இந்த கட்டணத்தை வசூலித்துக் கொள்வார்கள். இதற்காக ஒருமுறை கட்டணம் அல்லது வருடாந்திர கட்டணம் அல்லது பிரீமியம் எண்களுக்கு ஏலம் விடுவது போன்ற முறைகளை ட்ராய் ஆய்வு செய்து வருகிறது. எண்களுக்கு கட்டணம் விதிக்கும் நடைமுறை ஏற்கனவே ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், பெல்ஜியம், பின்லாந்து, இங்கிலாந்து, லிதுவேனியா, கிரீஸ், ஹாங்காங், பல்கேரியா, குவைத், நெதர்லாந்து, சுவிட்சர்லாந்து, போலந்து, நைஜீரியா, தென்னாப்பிரிக்கா மற்றும் டென்மார்க் போன்ற நாடுகளில் அமலில் உள்ள நிலையில் இந்தியாவிற்கும் இந்த நடைமுறை வந்தால் என்னாவது என்ற கலக்கத்தில் வாடிக்கையாளர்கள் தவித்து வருகின்றனர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.